الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العلي العليم. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து அதிலே மனித வர்க்கத்தை ஒரு சிறப்பான அம்சமாக படைத்திருக்கின்றான். அதிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மிக பிரகாசமாக அமைத்திருக்கின்றான். அதிலே ஒரு மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நமக்கு நபியாக கொடுத்தது தான் மிக பிரகாசம். நம்முடைய நபி நமக்காக வேண்டி எத்தனையோ ரீதியில் நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு சிறிய விஷயம் என்னவென்றால், தொழுகை என்பது நமக்கு இக்காலத்தில் ஐவேள தொழுகை தான். ஆனால் தொழுகை என்பது நபி அவர்கள் மிஅராஜ் இரவு செல்லும் பொழுது, அப்போது அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு உங்களுடைய உம்மத்துக்கு சில அமால்களை கொடுக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா அமால்களை கொடுத்தான். எப்படி கொடுத்தான் என்றால், 50 வேள தொழுகையை நம்மின் மீது கடமையாக்கின்றான். 50 வேள தொழுகையை கடமையாக்கி மீண்டும் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து திரும்பும் பொழுது 6வது வானத்தில் மூசா நபியை சந்தித்து மூசா நபி கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன அமால்களை கொடுத்தான் அல்லாஹ் என்று கேட்கின்றார்கள். கேட்கிற பொழுது நபி அவர்கள் கூறினார்கள், எங்களுடைய உம்மத்திற்கு 50 வேள தொழுகையை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான் என்று சொல்ல, நபி அவர்கள் சொல்ல, மூசா நபி அவர்கள் உங்களுடைய உம்மத்தின் இந்த அமல்களை சரியான முறையில் செய்ய மாட்டார்கள் என்று சொல்ல, மீண்டும் நபி அவர்கள் அல்லாஹுவிடம் சென்று முதல் தடவை அல்லாஹுவிடம் சென்று 5 வேள தொழுகையை குறைத்து வந்தார்கள். இதுபோல மீண்டும் மீண்டும் மூசா நபி அவர்கள் அனுப்பி 9 தடவை இதுபோல நபி அவர்களை அல்லாஹுவிடம் அனுப்பி குறைத்து பிறகுதான் 5 வேள தொழுகை ஆனது. இந்த 5 வேள தொழுகை ஆன பிறகும் மூசா நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த 5 வேள தொழுகையும் உங்களுடைய உம்மத்து சரியான முறையில் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இதற்கு நபி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்து, இதற்கு மேல் நான் அல்லாஹுவிடம் சென்று தொழுகையை குறைப்பதற்கு நான் வெட்கப்படுகின்றேன் என்று நபி அவர்கள் சொல்லி, என்னுடைய உம்மத்து இந்த 5 வேள தொழுகையை சரியான முறையில் தொழுகுவார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோல அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள். அல்லதீன, எப்படிப்பட்ட முஃமின்கள் என்றால், ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் சரியான முறையில் நேரம் தவறாமல் சரியான முறையில் அந்தந்த வக்தை சரியான முறையில் தொழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் தான் முஃமின்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அதுபோல தொழுகை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதாவது முந்தைய காலத்தில் ஒரு தேவை ஏற்பட்டால் நபி அவர்களிடம் சென்றுதான், அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நபி அவர்களிடம் சென்று அந்த மக்கள் தன்னுடைய தேவையை சொல்லி, அதற்கு பிறகு அந்த மக்களுடைய நபி துவா செய்த பிறகு அதற்கு பிறகு அந்த தேவை அந்த மக்களுக்கு கிடைக்கும். ஆனால் நமக்கு அது போன்று கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட அமல்களிலேயே மிகச்சிறந்த அமல், ஒரு பொக்கிஷமான அமல் தொழுகை. இந்த தொழுகை அல்லாஹுவிடம் சென்று 2 ரக்காயத் ஹாஜத் நபில் தொழுது நம்மளுடைய தேவையை கேட்டால் அல்லாஹு தருகின்றான். அல்லாஹு வாரி வாரி தருகின்றான். அதிலும் சரியான முறையில் தர்தீபான முறையில் தொழுதால் இன்னும் அல்லாஹுக்கு பிடித்த முறையை பிடித்து அல்லாஹு தஆலா உடனடியாக தருகின்றான். நமக்கு தான் அந்த தொழுகை என்ற பொக்கிஷம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகையை நாம் எவ்வாறு தொழுக வேண்டும் என்றால், தொழுகையினுடைய ருக்கூகள் சுஜூதுகள் எல்லாம் சரியான முறையில் இருக்க வேண்டும். ருக்கூகளில் பார்வையை காலினுடைய பெருவரில் இருக்க வேண்டும்.
சுஜூதுகளில் பார்வை மூக்கின் மீது இருக்க வேண்டும். இது போன்ற பார்வை சரியான முறையில் இருந்தாலே தொழுகையில் சிந்தனை சரியான முறையில் இருக்கும். தொழுகையின் முதலாக சிந்தனை சரியான முறையில் இருந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் அந்த தொழுகை மக்பூலியத்தான தொழுகையாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக போய் சேரும். சகோதரர்களே, அந்த தொழுகை நபி அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார். இந்த ஹதீஸ் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு சஹாபி வந்து தொழுகையை பற்றி கேட்கிற பொழுது, ஐவேள தொழுகையை தொழுதால் என்ன நன்மை என்று கேட்கின்றார். கேட்கிற பொழுது நபி அவர்கள் சொல்லுகிறார், உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றில் நீங்கள் ஐவேளை குளிக்குகின்றீர்கள், உங்களுடைய உடம்பிலிருந்து ஏதேனும் அழுக்குகள் இருக்குமா என்று கேட்கிறார்கள். கேட்கிற பொழுது அந்த சஹாபி சொல்லுகிறார், இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது சொல்லுகிற பொழுது நபி அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், அதே போலுதான் ஐவேள தொழுகையை நீங்கள் தொழுதால் உங்களுடைய பாவங்கள் முழுக்க மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார். அந்த கருத்தினுடைய உள்நோக்கம் என்னவென்றால், நீங்கள் தொழுகுங்கள், சரியான முறையில் தொழுகுங்கள், தர்த்தீபான முறையில் தொழுகுங்கள் என்று நபி அவர்கள் அந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். ஆக தொழுகை என்பது ஒரு பொக்கிஷமான அமல். அந்த அமலிலும் நாம் சரியான முறையில் தொழுவது என்பது இன்னும் சிறந்ததாக இருக்கும். அந்த தொழுகைக்கு நேரம் தவறாமல் வருவதும், தொழுகையை சரியான முறையில் தொழுவதும், தர்த்தீபான முறையில் தொழுவதும் நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பின்னால் அம்மஜுஸில் மாவுன் சூராவில் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கும் கேடுதான். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் என்றால், தர்த்தீபான முறையில் தொழுகாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய தொழுகை, விரைவாக தொழுகக்கூடிய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை என்றால், அல்லாஹ்விடத்தில் பழைய துணியை கசக்கி குப்பையை போல் மூஞ்சியில் வீசக்கூடியதாக இருக்கிறது அந்த அமல்கள் எல்லாம். ஆக அப்படியெல்லாம் நம்மளுடைய அமால்கள் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட அமால்களாக ஆகி, நம்மளிடத்தில் அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய அமால்கள் எல்லாம் மக்பூலியத்தான அமால்களாக ஆகி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமால்களாக ஆகி, அதற்கு நன்மாரையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய கருத்தை நிறைவு செய்து கொள்கிறேன்.